புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சேலம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதோடு 2011 2026 வரை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் புறநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. அதில் 7 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியாகிறது. இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லை என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு பாலங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டன, பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன். அதோடு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடங்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம். விவசாய வயிற்றிலே பாலை பார்த்தோம். ஆண்டுக்கு 177.2 நீர் தண்ணீர் கர்நாடக அரசு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதுக்கு எதிராக குந்தகம் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பொழுது விவசாயத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் திமுக அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள். தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். கீழ்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல் படுகையில் இருக்கின்ற மாநிலம் எந்த ஒரு கட்டுமானத்தையும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அதோடு காவிரி நதி பாசனம் பெறுகின்ற மாநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பிலே காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி எழுப்ப கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. விவசாயத்திலே மிக கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயத்திலே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஊடகத்தின் வாயிலாக பார்த்து தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்க தலைவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள். நடுவர் மன்றம் தேவையற்றது. நானும் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். இதை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இந்த நடுவர் மன்றம் தேவையற்றது என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோடு
அண்மையில 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு 2 லட்சத்திலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரைப்பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தோர் அவர்தான் களவாளி. தூயாட்சி நடைபெறுவதை நீங்க தான் சொல்லணும். தூயாட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு. இப்ப யாரெல்லாம் தேடிட்டு இருக்காரு, யார் மேல குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு. குற்றம் சொல்றவங்களா அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க தூயாட்சி, எங்க வெளிப்படை தம்பி இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படும். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுல ஆப்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதுல ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டா அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கு வந்து சார் அவர் முதலமைச்சர் மாதிரி பேசுறாரா சார்? அவர் பேசுறது எதிர்க்கட்சி விமர்சிக்கும் போது சரி, கரூர் பேச்ச இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்க பேச்சாக கூட பேசிட்டு பஞ்சு டைலாக் பேசிட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசணும். உங்க எம்எல்ஏக்களை நீங்களே தக்க வச்சுக்க முடியலங்கிற மாதிரி. தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு நிலைமை சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது. இன்றைக்கு சொல்லக்கூடாது. சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. சார் ஆட்சி நீடிக்காது அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. டிவிக்கு ஆட்சி தொடர்ந்து நீடிக்குமா இல்ல அதோட டிவிக்கு ஆட்சியோட நிலைமை என்ன ஆகும்? தொடர்ந்து ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டாண்ட் 3 காலம் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க வந்து தொலைக்காட்சி சரியா இருக்கும். இப்ப அவருக்கு இருக்குது 2 காலம் தான் இருக்குது. ஒரு காலம் இரவல் காலம். அது இடைச்சல் வச்சுக்க. எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவரை அனுசரிக்கும் வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களால் நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான் நான் சொல்றேன். அந்த கூட்டணி ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேலுக்கு ஆதரவு ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம். ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கணும். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். பெரும்பான்மையோட ஆட்சி பெறுவார். அவர் 108 இடத்துல ஜெயிச்சிட்டு. இதெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சி சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறார். தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா
சரி, இரட்டை வேணுமா? சார் தாவேக திமுக வந்து கூட்டு சேரணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்துல தான் தெரிஞ்ச ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எந்த கருத்து? அதிமுக இணைஞ்சு கூட்டணி அமைக்கும் ஆட்சி அப்படின்னா தினகரன் அப்படியே ஒரு கட்டுக்கதையை கட்டி கொடுக்குறாங்க. தினகரன் சொல்லியிருக்காரு சார். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க சொல்லிட்ட கருத்து என்னுடைய கருத்து, மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. உங்க கூட்டணியில் அவரை ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. இந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறை தான் சொல்றேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் பேசுவோம். இன்றைக்கும் அந்த விஜய் தேர்தல் நிர்வாகிகள் வெளியே இருக்கிறாங்க சார். பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாங்க. தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேற காரணம் என்ன சார்? அதிமுக ஏங்க வெளியேற காரணம்னா அவங்க தான் கேட்கணும். இங்க இருக்கிறாங்க எல்லா வெளியே இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி குறுகிய வட்டத்தில் இருக்குது. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30 40 பேர் அமைச்சிருக்காங்க. 30 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுல 1 2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் 4 பேர் வெளியேறான்னு செய்தி வெளியிட்டா நாங்க என்ன செய்வது? இல்ல வெளியேறவங்க வந்து உங்களை தான் கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட அவரோட ஆதிக்கத்தால தான் நாங்க வெளில வரோம் அப்படிங்கிற ஒரு அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்லாஹ் கிண்டி கொடுத்து சரி. இப்ப டிவிக்கு இருந்த அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாரணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் அந்த கட்சியில் என்ன இருக்குது? கல்ல தேஞ்சி கட்டல் மாதிரி அது எவ்வளவு ஒரு இயக்கம் கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் எந்த நிலை? அவர் வந்து அவர் பேசுறாரு, ஏதாவது புதுசா வந்திருக்காரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் இளவ பதிலாகமான இப்போ தனியாக ஜெயிச்சாங்க. திமுக அதனோட போட்டிட்டாங்க. பல கட்சியில் ஒன்றா சேர்ந்தது. அப்போ ஜெயிச்சாங்க. இப்போ கூட என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்போ என்ன ஆச்சு? கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு இன்றைக்கு அவருடைய சுயலாபத்திற்காக திமுக பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் ராஜேந்திர பாலாஜி டிவிக்கு தேர்தல் அறிக்கையில இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடகால அணைகள்லாம் நிரம்பிருச்சு. ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் வந்து நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. ஆனா நான் பேசி 2 தரப்புலயும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரையும் காவிரி அணையில வரல. டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஏதாவது அனுபவம் தான் பண்ணுவாங்க. விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பண்ணுவாங்க. விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க நடிகையில சந்திக்கிறாரு. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. இப்போ அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்போட தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளர் நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைசர்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனை கேட்போம், செயல்படுவோம். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்துல இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவா இருந்தாங்க, ஆலோசனை இருந்தாங்க, அவரெல்லாம் இன்னைக்கு அட்வைசரா போட்டுருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் வந்து டெல்லி சிறப்பு போட்டிருக்காரு. அடுத்து இன்னொன்று எடிட்டிங் யாரும் போட்டிருக்காரு எனக்கு வந்த தகவல். இது பண்ணா கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து சேலம் மாநகராட்சி குடிநீர் வந்து